ராதே ராதே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? ஆக்சுவலி இப்போ ரீசெண்ட் டைமில் ஒரு 1 மந்த்தாக லைவ் பண்ணிகிட்ருக்கேன். 1 மந்த்துக்கு மேலே ஆகிடுச்சு. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கேட்குறது என்னென்னா, வரதட்சணையை பற்றி சொல்லுங்கள் ஒடிஷாவில் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நான் அந்த விஷயம் பற்றி பேச வேண்டாம்னு நினச்சேன். ஆனால் இப்போ ரீசெண்டாக நான் ஒரு நியூஸ் பார்த்துருந்தேங்க. ரொம்ப மனசே கஷ்டமாயிடுச்சு. அது நான் சொல்ல வேணான்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா சரி நான் சொல்லலாம் ஒடியாவில் எப்படி வரதட்சணை வாங்குறாங்க அப்படின்னு சொல்லி. ஜஸ்ட்டு ஒடிஷாவில் இங்கே இருக்கிற கிராமம், அதாவது பக்கத்தில் இருக்கிற கிராமம், பக்கத்தில் இருக்கிற சிட்டிஸ் பூரியில் நான் எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன். அதுக்காக எல்லாருமே அந்த மாதிரி தான் கிடையாது. இங்கே இவ்வளோ கொடுக்குறாங்க இவ்வளோ வாங்குறாங்கன்னு கிட்டத்தட்ட ஒரு 7-8 கல்யாணம் நான் பார்த்துருக்கேன். அங்கெல்லாம் எப்படி கொடுத்தாங்க எப்படி வாங்கினாங்கன்னு சொல்கிறேன். ப்ளஸ் நான் என்னென்னலாம் கொண்டு வந்தேன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நான் என்னை பற்றி சொல்லிடுறேன். நான் ஹஸ்பண்ட் லவ் மேரேஜ் தான். எனக்கு அப்பா கிடையாது, அண்ணன் தம்பி கிடையாது. பெருசாக எனக்கு நகை நட்டுலாம் போட்டு கல்யாணம் பண்ண சொந்த பந்தமும் அந்தளவுக்கு கிடையாதுன்னு சொல்லலாம். மோஸ்ட்லி இப்போ எனக்கு கிராமத்துலேருந்து கொஞ்சம் நிலங்கள் அந்த மாதிரி இருந்ததுனால அம்மா அதை சேல்ஸ் பண்ணிவிட்டு அந்த 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 காசில் எனக்கு நகை வாங்கி கொடுக்கணுன்னு. ஆக்சுவலாக ஹஸ்பண்ட் எதுவுமே கேட்கல. வீட்லேயும் சரி மாமியார் மாமனாரும் எதுவும் கேட்கல. ஹஸ்பண்ட் என்ன சொன்னார்னா, நான் எதுவுமே தேவையில்லை, ஜஸ்ட் நான் என்னால் முடிஞ்சதை நான் உனக்கு வாங்கி கொடுக்குறேன். என்னால் அந்தளவுக்கு முடியாது, ஏன்னா நான் அந்தளவுக்கு வசதி கிடையாது. என்னால் முடிஞ்சதை நான் உனக்கு வாங்கி கொடுக்குறேன், நீ எதுவும் வாங்க வேண்டாம்னு சொன்னாங்க. அம்மாவுக்கு மனசு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஒரே பொண்ணு ரொம்ப செல்லமாக வளர்த்துருந்தாங்க. ஒரு நிமிஷம். அதுக்கப்புறமா அம்மா இல்லை நம்ம இப்படியா கல்யாணம் பண்ணி கொடுத்தா நல்லா இருக்காது. அப்பா இறந்த அப்புறமா அவங்க கண்டிப்பாக மனசு கஷ்டப்படுவாங்க எங்கே இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இருக்கிற கொஞ்சம் நிலங்களை ஊரில் கிராமத்தில் அம்மா அதை போய் சேல்ஸ் பண்ணிட்டாங்க. சேல்ஸ் பண்ணிவிட்டு ரொம்ப அதிகமாகலாம் காசு வரல, கொஞ்சமாக தான் வந்தது. அதை வச்சு எனக்கு 2014 கல்யாணம் ஆச்சு எங்களுக்கு. அப்போ ஒரு எனக்கு ஒரு 4 சவரன் போல் நகையும், ஹஸ்பண்டுக்கு ஒரு அம்மாவுக்கு எனக்கு வாங்குறத விட ஹஸ்பண்டுக்கு வாங்கி கொடுக்குறதுல ரொம்ப சந்தோஷம். எப்போ அவர் நகையெல்லாம் வேண்டாம், இத்தனைக்கும் அவருக்கு ஒரு கஷ்டப்படுற ஃபேமிலி, அந்தளவுக்கு வசதி இல்லைனாலும் எனக்கு எதுவுமே வேண்டான்னு சொல்லிவிட்டு அவர் சொல்லும்போது என்னோடய கஷ்டங்கள் எல்லாம் தெரிஞ்சும், ஏன்னா ஒடிஷாவில் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா பொண்ணு வீட்டிலேருந்து நிறைய கொடுக்க வேண்டியிருக்கும். அதெல்லாம் தெரிஞ்சுமே அவர் வேண்டான்னு சொன்னோடனே அம்மா மனசு ரொம்ப அட்டாச் ஆகிடுச்சு. அதனால் அம்மா அவருக்கு 1.5 சவரன் நகையும் எனக்கு ஒரு 4 சவரன் கிட்டத்தட்ட அப்படி இருக்கும் வாங்கி கொடுத்தாங்க. வாங்கி கொடுத்துட்டு வேறு எதுவுமே வாங்கலை. பண்டங்கள் பாத்திரங்கள் அதெல்லாம் வாங்கலை. அப்படியே கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. அதுக்கப்புறமா நாங்கள் சென்னையில் தான் இருந்தோம். ஒரு 6 வருஷம் போல், 6 வருஷம் இல்லை 4 வருஷம் கிட்டத்தட்ட சென்னையில் தான் இருந்தோம். கல்யாணத்துக்கு அப்புறமா கொஞ்சம் காசு, ஹஸ்பண்ட் ஒர்க் பண்ணுறது, நான் ஒர்க் பண்ணுறது, அம்மா ஒர்க் பண்ணுறது, எல்லா காசை சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக பொருட்கள் எல்லாம் வாங்கினோம். கட்டில், பீரோ, அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜு, டிவி இதெல்லாம் வாங்கினது. ஹஸ்பண்ட் எப்போவுமே அம்மா அப்பாவை விட்டு கொடுக்க மாட்டார். மாத சம்பளம் வாங்கினாலே அவரே கம்மியாக தான் சம்பளம் அந்த டைமில் இருந்தது. அப்போவுமே பெற்றவங்களுக்கு கண்டிப்பாக காசு கொடுக்கணுன்னு மாதம் மாதம் கொடுப்பாரு. அதுக்கப்புறம் வீட்லேயும் நான் ப்ளஸ் குழந்தை அப்போ பிறக்கல. ஃபஸ்ட்டு 1 வருஷம் வரைக்கும் வேலை செஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்து, அதுக்கப்புறம் அம்மா சொந்த சித்தி பெரியம்மா அவங்கெல்லாம் இந்த மாதிரி சரண்யா கல்யாணம் பண்ணி வச்சுட்டு பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொஞ்சம் காசு ஏதாச்சும் கொடுக்குறாங்கன்னா அதை கொண்டு ஹஸ்பண்ட் கிட்ட அம்மா கொடுத்துருவாங்க, என்கிட்ட கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவர் தான் ரொம்பவே அம்மா சென்டிமெண்டலாக அட்டாச் ஆகிட்டாங்க அவர்கிட்ட. சொந்த பையனாக இருந்தால் கூட இப்படி பார்த்துக்க மாட்டாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் அம்மாவை எங்கள் கூடவே வச்சுக்கிட்டதுனால அவர் என்ன சொன்னார்னா, கல்யாணத்துக்கு அப்புறம் இப்போ உங்களை யார் சொன்னால் நிலத்தெல்லாம் விற்க சொல்லி நீங்கள் விற்றுட்டீங்க, அப்படியே அது விற்றாலும் சரி விற்கலனாலும் சரி, உங்களுக்கு ஹஸ்பண்ட் அப்பா இல்லை, அதுக்கப்புறம் பசங்களும் இல்லை. அதனால் கல்யாணத்துக்கு அப்புறம் கண்டிப்பாக நீங்கள் எங்கள் கூட தான் இருக்கணும். அப்படி இருக்கிற மாதிரி இருந்தால் சொல்லுங்கள், நான் உங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு அப்போ சொல்லியிருந்தார். அதுக்கப்புறமா அம்மாவும் சரின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் கல்யாணத்துக்கு அப்புறம் எங்கள் கூடவே தான் இருப்பாங்க. கூடவே இருந்து இப்போ வரைக்குமே ஹஸ்பண்ட்
ஒரு சொந்த அம்மா எப்படி பார்ப்பாரோ, பெற்றவங்கள இப்போ வரைக்கும் எப்படி பார்க்குறாரோ அதே மாதிரி தான் என் அம்மாவையும் பார்க்குறாங்க. அதுக்கப்புறமா வந்து நகை அவ்வளோதான் போட்டு கல்யாணம் பண்ணி, சொந்தக்காரங்க யாராச்சும் வந்து கல்யாணம் ஆகிடுச்சின்னு சொல்லி அப்பா இல்லாத பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு காசு கொடுக்குறாங்க அப்படின்னா, அந்த காசெல்லாம் கொண்டு வந்து அம்மா வந்து ஹஸ்பண்ட் கிட்ட கொடுத்தாங்க. ஹஸ்பண்ட் வந்து நீ ஏன் அந்த மாதிரி ரொம்ப வந்து யார்கிட்டையும் கேட்டெல்லாம் வாங்கக்கூடாது, நான் யார்கிட்டையும் கேட்கல, அவங்கள தான் தங்கச்சிங்க கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க. அந்த காசை வச்சு ஊரில் வந்து, அதாவது ஒடிஷாவில், தமிழ்நாட்டில் தான் கல்யாணம் பண்ணோம். ஒடிஷாவில் வந்து கல்யாணத்தில் மாப்பிள்ளை வீட்டில் வந்து பெரிய பொஜ்ஜின்னு சொல்லுவாங்க. பொஜ்ஜின்னா எல்லாருக்கும் ஊர் மக்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும். ஒரு 500-600 பேருக்கு சாப்பாடு கொடுக்குற மாதிரி. அதுக்காக அம்மா வந்து அந்த காசு கொடுத்த உடனே ஹஸ்பண்ட் வந்து சரி இந்த காசை வச்சு பாத்திரங்களெல்லாம் வாங்கிக்கலான்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ வந்து அம்மா வந்து என்ன சொன்னாங்கன்னா, பாத்திரங்களெல்லாம் உங்கள் விருப்பம், உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் வாங்கிப்பீங்க. ஊரில் வந்து சென்னையில் கல்யாணம் பண்ணாலும் ஒடிஷாவில் வந்து நீங்கள் அந்த ஒரு கல்யாணம் பண்ணிட்டோன்னு சொல்லி அந்த எல்லாருக்கும் ஊர் ஃபுல்லாக சாப்பாடு கொடுத்தா அது ஒரு பெருமையாக இருக்கும் உங்கள் அப்பா அம்மாவுக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதனால் வந்து சரின்னு சொல்லிவிட்டு ஹஸ்பண்ட் ஊருக்கு வந்து ஊர் ஃபுல்லாக வந்து சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஊரில் கல்யாணம் அப்புறமா ரிசப்ஷன் மாதிரி பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி நான் போட்டு வந்த நகையெல்லாம் போட்டு வந்தேன். அப்போ வந்து ஊரில் எல்லாருக்கும் எப்படி ஊரில் வந்து கோயிலில் சாமி கும்பிட்டு பூஜை பண்ணி, அப்போ வந்து நான் 7 மந்த் ப்ரெக்னென்ட்டு. ஆஃப்டர் கல்யாணம் முடிஞ்சு ஒரு 1 இயருக்கு அப்புறமா தான் ஒடிஷாவுக்கு வந்தோம். 1 இயர் to 1.5 இயர் ஆகிடுச்சு. அப்போ வந்து நான் 7 மந்த் ப்ரெக்னென்ட்டு. அந்த டைமில் வந்து ஊருக்கு வந்துட்டு எல்லாருக்கும் சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டு அப்பா வந்து ரொம்ப சந்தோஷம். அவங்க வந்து ஐயோ பையன் சென்னையில் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களே, இங்கே வந்து சாப்பாடெல்லாம் ஊர் ஃபுல்லாக கொடுத்தா தான் அது வந்து ஒரு பெருமை, கிராமம் சொல்லவா வேணும். அதனால் வந்து அவங்க ரொம்பவே ஆசையாக இருந்தாங்க. நம்ம கொடுத்த உடனே அவங்க மனசு ரொம்ப சந்தோஷமாகிடுச்சு அப்பா அம்மாவுக்கு. அதுக்கப்புறமா வந்து ஊரில் வந்த அந்த டைமில் வந்து நான் நகையெல்லாம் போட்டுட்டு வந்தது. ஒடிஷாவில் வந்து மோஸ்ட்லி வரதட்சணையில் அதிகமாக இருக்காதுங்க. நான் அதை சொல்கிறேன். ஃபஸ்ட்டு என்னோடய ஸ்டோரி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் இந்த நகைகளை நான் போட்டுட்டு வந்த நகையெல்லாம் பார்த்துட்டு ரொம்பவே வந்து அதிகமாக கல்யாணத்துலேயே போட்டிருந்தேன். ஆனாலும் வந்து மாமியார் பார்த்தாங்க, மாமனார் பார்த்தாங்க, ஒரு சில சொந்தக்காரங்க பார்த்தாங்க. ஊருக்கு வந்தப்போ எல்லோரும் வந்து பார்க்கணும், நம்ம மூஞ்சி பார்க்குற ரசம்னு சொல்லுவாங்கள்ல, மோதைக்கு அபயம் சிவே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் வந்து உட்காந்துருந்தப்போ வந்து எல்லோரும் வந்து பார்ப்பாங்க. அப்படி முகத்தை துணியை தூக்கிட்டு பார்த்துட்டு காசு யார் யார் கொடுப்பாங்க, 100, 50 அந்த மாதிரி 200, 300 அவங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி கொடுப்பாங்க. அவங்க காசு கொடுக்குறத விட நம்ம ஆசீர்வாதம் வாங்குறது அவங்ககிட்ட ரொம்ப பெரிய விஷயம். அந்த டைமில் நான் ப்ரெக்னெண்ட்டாகவும் இருந்ததுனால நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஏன்னா என் குழந்தைங்களுக்கும் சேர்த்து அந்த ஆசீர்வாதம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எல்லோரும் நல்லா இருந்துன்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணும்போது அதுக்கப்புறம் எல்லார்கிட்டையும் ஆசீர்வாதம் வாங்கி 1.5 மந்த் வந்து ஒடிஷாவில் இருந்தோம். அதுக்கப்புறம் சென்னையில் ஹஸ்பண்ட் வேலை செய்கிறதுனால அங்கே போயிட்டோம். அங்கே போயிட்டு டெலிவரி எல்லாம் அங்கே தான். இங்கே வந்து குழந்தை பிறந்த அப்புறமா குழந்தைக்கு நகையெல்லாம் எடுத்து கொடுக்குறது நம்ம செய்கிற ஒடிச்சா தமிழ்நாட்டில் அந்த மாதிரி தான். எல்லாமே வந்து ஹஸ்பண்டே வந்து அவரோட காசுலேயே எல்லாம் வாங்கினது. ப்ளஸ் வந்து இப்போ ஊர் ஃபுல்லாக சாப்பாடு கொடுக்குறது, இங்கே வந்து 21ஆவது நாள் குழந்தை பிறந்தா எல்லாம் கொடுக்குறது அதெல்லாம் பண்ணுவாங்க. நான் சென்னையில் இருந்ததுனால அந்த கம்பெனியில் வந்து ஹஸ்பண்ட் எல்லாருக்கும் வந்து சாப்பாடு கொடுத்தது. எல்லாருக்கும் ஊரில் வந்து அப்பா வந்து கோயிலில் பூஜை பண்ணி எல்லாருக்கும் வந்து சொல்லியிருந்தாங்க. முடிஞ்ச வரைக்கும் ஓரளவுக்கு கொண்டாடணும். அதுக்கப்புறமா வந்து அப்படியே லைஃப் வந்துருச்சு. இப்போ வந்து கல்யாணம் ஆகி 2 பசங்க. ஒடிஷாவில் வந்து ஒரு 6 இயர்ஸ் கிட்டத்தட்ட ஆகிடுச்சு, 5 வருஷம் ஆகிடுச்சு. ஒடிஷா வந்து மாமியார் மாமனார் வந்து கொஞ்சம் வயசாகிற மாதிரி ஆகிட்டாங்க. அவங்கள பத்திரமா பார்த்துக்கணும். ப்ளஸ் வந்து பசங்க வந்து படிக்கிற ஸ்டேஜ் வந்துருச்சு இல்லைங்களா. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் படிக்க வச்சோம்னா அங்கேருந்து இங்கே வந்து மாற்றும் போது பசங்க கஷ்டப்படுவாங்க. அவங்க கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிறதுனால வந்து ஒடிஷாக்கே வந்துட்டோம். 2வது விஷயம் வந்து அப்பா அம்மா உடம்பு சரியில்லை அடிக்கடின்னு சொல்லும்போது ஹஸ்பண்ட் வந்து ரொம்பவே மனசு கஷ்டப்படுவார். பக்கத்தில் இருந்து பார்த்துக்க முடியல. ஆனால் என்கிட்ட எதுவும் சொல்ல மாட்டார். நானே வந்து புரிஞ்சுக்கிட்டேன், ஐயோ ஒரு வேளை அதனால தான் மனசு கஷ்டப்படுறாரோ. ஏன்னா ஒடிஷாவில் வந்து கல்யாணத்துக்கு அப்புறமா அம்மா அப்பாவோட சேவை பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது அவரோட ஆசை. அதுக்கப்புறமா வந்து அங்கேருந்து ஒரு 5 இயர்ஸ் முன்னாடி வந்துட்டோம். இப்போ வந்து ஒடிஷாவில் இருக்கோம். வந்த அப்புறமா வந்து பழைய வீடு, அதாவது எங்கள் மூத்தார் இருக்காங்க. மூத்தார் மாமியார் மாமனார் அந்த வீட்டில் இருக்கிறதுனால
இருக்கிறதுனால வீடு வந்து கரெக்டாக இருக்குது. ப்ளஸ் வந்து ஒரு கெஸ்ட் வரும்போதோ நமக்கு வந்து வீடு தேவைப்படும், எக்ஸ்ட்ராவாக ரூம் இருந்தால் நல்லாயிருக்கும். அதோட என்னோடய அம்மாவும் வந்து இருக்காங்க. நம்ம கண்டிப்பாக வந்து அவங்கக்கிட்ட வந்து நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா ஹஸ்பண்ட்க்கு வந்து என்னென்னா யாரும் வந்து மாமனார் மாமியார் சொல்ல மாட்டாங்க. ஆனால் மூத்தார் ஓரக்குத்தி இருக்காங்களே, அவங்க ஜஸ்ட் ஏதாச்சும் சொல்லிடக்கூடாது மாமியாரை, மனசு கஷ்டமாயிடும். ஏன்னா அவங்களுக்கு அப்பா இல்லாத, எனக்கு அப்பா இல்லாதனால அம்மாவை வந்து யாராச்சும் ஒரு வார்த்தை சொல்லிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சாரு. அதுக்கப்புறமா வந்து வீடு கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சப்போ ஹஸ்பண்ட் வந்து சொன்ன உடனே மாமியார் மாமனார் என்ன சொன்னாங்கன்னா, அவங்க வந்து நம்ம வீட்டில் இருக்கிறதே பெரிய விஷயம், வயசானவங்க, அவங்க நம்ம வீட்டில் இருக்கணும், ஆனால் அதுக்காக நம்ம யார் என்ன சொல்லிட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பா அம்மா சொன்னாங்க. இருந்தாலும் என்னப்பா சொல்கிறீங்க, நான் வந்து வீடு வந்து கட்டினோம்னா ஒரு கடை வைக்கலாம், அந்த மாதிரி ஒரு பிளான் இருக்குப்பா அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு மாமியார் மாமனார் வந்து வீடு கட்டுற மாதிரி இருந்தால் ரொம்ப காசு செலவாகுமே, இப்போ காசு எங்கே இருக்கு அவ்வளோ, நீ வேறு ஏற்கனவே கொரோனா டைமில் நிறைய காசு செலவாயிடுச்சுன்னு சொன்னீங்க அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா அப்போ கொரோனா டைமில் தான் நாங்கள் ஒடிஷா வந்தது. காசு வந்து மேக்ஸிமம் சேர்த்து வச்சுருந்த சேவிங்ஸ்லாம் கொஞ்சம் பாதி போயிடுச்சு சென்னையில். அதுக்கப்புறமா அங்கேருந்து இங்கே சேஞ்ச் ஷிஃப்ட் பண்ணது கொஞ்சம் வந்து ஃபஸ்ட்டு செட் ஆகிறதுக்கெல்லாம் லேட்டாக அந்த மாதிரி நிறையா ஆனதுனால ஹஸ்பண்ட் வந்து மந்த்லி கண்டிப்பாக எப்படி இருந்தாலும் காசு வந்து அப்பா அம்மாவுக்கு கொடுக்கணும், ஃபேமிலி பார்த்துக்கணும். பெரிய ஃபேமிலி, அக்கா தங்கச்சி அண்ணா தம்பி எல்லாரையுமே பார்ப்பார். அவர் யாருக்குமே இல்லைன்னு சொல்ல மாட்டார். தான் கஷ்டப்பட்டாலும் கொஞ்சம் நமக்கு முடியுன்ற பட்சத்தில் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பார். அதனால் இங்கே வந்த உடனே காசு எப்படி வீடு கட்டுவேன் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நான் வந்து ஓரளவுக்கு காசு வச்சுருக்கேன்ப்பா அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் வேறு நான் சரி எங்கேயாச்சும் லோன் வாங்கிக்கலாம் அந்த மாதிரி சொன்ன உடனே அப்போ ஹஸ்பண்ட் வந்து ஒரு பைக் வாங்கியிருந்தாங்க. அந்த பைக்கையும் வந்து சரி நான் இப்போதைக்கு நம்ம பிஸ்னஸ் எதுவும் செட் ஆகிற வரைக்கும் நான் வந்து சென்னை போயிட்டு வரலான்னு இருக்கேன், அதனால் வந்து பைக்கையும் சேல்ஸ் பண்ணிடலாம், எதுக்கு வீட்டில் சும்மா இருக்கணும், வேஸ்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு பைக்கையும் சேல்ஸ் பண்ணிவிட்டு அவரோட சேவிங்ஸ் எல்லாத்தையுமே போட்டார். ப்ளஸ் அந்த இடத்துல நான் ஒரு எனக்கு இவ்வளோ ஹஸ்பண்ட் வந்து சப்போர்ட் பண்ணி என்னை பார்த்துக்கும் போது நான் என்னோடய நகையெல்லாம் வச்சுட்டு கம்முன்னு இருந்தால் நல்லாயிருக்குமா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கரெக்டாக நான் வந்து ரொம்ப எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. நான் மனசு வந்து அந்த டைமில் ஐயோ எப்படி நாம் வந்து சும்மா இருக்கிறது, ஏன்னா அந்த டைமில் வந்து யூடியூப்பும் சரியாக ஓடலை. ஸ்டார்டிங்கில் சென்னையில் இருக்கும்போது ஓரளவுக்கு ஓடிச்சு. ஒரு 2 வருஷம் வரைக்கும் நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு அமௌண்ட்டும் வந்தது. ஒடிஷா வந்த அப்புறமா அந்தளவுக்கு வரலை. சரி நான் என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு என்னோடய ஜுவல்ஸு எல்லாமே வந்து சேல்ஸ் பண்ணிடுங்கன்னு சொன்னேன். அடமானம் வச்சாலும் அப்போ வந்து நம்மளால் திருப்ப முடியுமான்னு தெரியாது, அதனால் சேல்ஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னேன். ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப டென்ஷன் ஆகிட்டாங்க. ஐயோ அதெல்லாம் தப்பு, அம்மா எவ்வளோ வந்து அதெல்லாம் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் சேல்ஸ் பண்ணக்கூடாது, நீ வச்சுக்கோ அப்படின்னு சொன்னார். நான் வந்து இல்லைங்க நான் கண்டிப்பாக வந்து கொடுக்கணும்னு சொல்லி அம்மா வந்து நீ கண்டிப்பாக கொடு, அவர் கஷ்டப்படும் போது நீ வச்சுக்கிட்டு இருந்தால் நல்லா இருக்காதுன்னு சொல்லி எல்லா நகையும் நான் சேல்ஸ் பண்ணிட்டேன். எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம், கோல்டு நம்ம இன்றைக்கி வாங்கினாலும் நாளைக்கு பழசு தான். அவ்வளோ நகையும் நான் சேல்ஸ் பண்ணேன். எனக்கு ரொம்ப கம்மியான அமௌண்ட் தான் கொடுத்தாங்க. அதையே வச்சு நம்ம சரி வீடு கட்டினோனால ஒரு லோனும் போட்டு எடுத்து ஒரு வழியாக இந்த வீடு கட்டிட்டோம். எப்படி ஹஸ்பண்ட் வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டு நானும் ஹஸ்பண்டும் சேர்ந்து இந்த வீடு கட்டின மாதிரி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் கட்டிட்டு ஹஸ்பண்ட் வந்து சரி சென்னை ஒரு ஒடிஷாலே வேலை செய்கிறேன்னு சொல்லி ஒடிஷாலே அதே மேனுஃபேக்சர் கம்பெனியில் வேலை செஞ்சாங்க. சேலரி வந்து ரொம்ப கம்மி, சென்னை விட இங்கே கம்மி தான், பாதி தான் கிடைக்கும். அதுக்கப்புறம் யோசிச்சுட்டு இப்போ ரீசெண்ட் டைமில் ஒரு 1.5 இயர் பக்கத்தில் ஆகிடுச்சு. நான் சரி சென்னையிலையாச்சும் வேலை செஞ்சால் ஓரளவுக்கு நம்ம அமௌண்ட் வந்து ரெடி பண்ணிட்டோம்னா ஊரில் வந்து கடை வைக்கிறது ஒரு பிளான் தானே, அதே ஒரு கடையாக நம்ம வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சின்னதாக ஒரு கடை தான், ரொம்ப அதிகமாகலாம் தேவையில்லை. ஜஸ்ட் வந்து ஒரு 2 லட்சத்துலேருந்து 3 லட்சம் வரைக்கும் இருந்தால் போதும், அந்த பிஸ்னஸ் ஆரம்பிச்சிடலாம். ப்ளஸ் வந்து நமக்கு எல்லாருமே இன்ட்ரெஸ்ட்டோட தான் அமௌண்ட் வந்து லோன் வாங்கினா கொடுப்பாங்க. நம்மளால் இன்ட்ரெஸ்ட் கட்ட முடியுமோ கட்ட முடியாதோ அப்படின்னு சொல்லி ஒரு பயம் வந்துடும். அதனால் அந்த பக்கம் போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சென்னையில் வேலை செஞ்சுட்டே வந்து சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஒர்க் பண்ணிவிட்டு இப்போ கொஞ்சம் ஒரு சில காசு வந்து லோன் பிரச்சனை இருக்குது. நம்ம வீடு கட்டினதுனால எக்ஸ்ட்ரா கொஞ்சமாக தான் அமௌண்ட் வாங்கினோம், ரொம்ப அதிகமாகலாம் வீடுக்காக வாங்கலை, ஏன்னா வச்சுருந்த காசு ஓகே. ப்ளஸ் வீட்டோட செலவு நம்ம அதை பார்க்கணும் இது பார்க்கணும், ப்ளஸ் எல்லாமே பார்க்கும்போது நமக்கு எக்ஸ்ட்ரா தேவைப்படும்னு சொல்லி சென்னையில் ஒர்க் பண்ணுறாரு. அப்படி ஒர்க் பண்ணி எனக்கு சின்ன சின்ன நகையாக ஒரு தடவை அவர் வந்து 6 மந்த்ஸ்க்கு ஒரு முறை வீட்டுக்கு வரும்போது ஏதாவது ஒரு நகை வாங்கிட்டு வருவார். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நீ வீடு கட்டணும்னு நினச்சி இவ்வளோ வந்து உன் நகை எல்லாத்தையுமே சேல்ஸ் பண்ணிட்டியே, அப்போ நான் உனக்கு வாங்கி கொடுக்கலண்ணா அப்படின்னு சொல்லிட்டு, ஏங்க நமக்கு காசு இருந்தால் நீங்கள் கடை வச்சா ஊர்லேயே இருக்கலாங்க, நீங்கள் வெளியே போக வேண்டாம் இதில் அப்படின்னு சொன்னால் அவர் கேட்க மாட்டார். எப்படி இருந்தாலும் எனக்கு வந்து எனக்கு சின்ன பொருளாக இருந்தாலும் அது எனக்கு ரொம்ப பெரிய ஒரு சந்தோஷமாக இருக்கும். கம்மல் சின்னதாக ஒரு மங்கள் சூத்திராவும் மோந்திரம் கோல்டு அந்த மாதிரி வந்து ஒரு பொருளாக வந்து வாங்கிட்டு வருவார். 2-3 தடவை வரும்போது ஒரு பொருள் வாங்கிட்டு வந்துட்டார். இப்போ வந்து
ஃபைனலாக இந்த வருஷம் பொங்கல் 2026 பொங்கலுக்குள்ளே வந்துட்டார்னா இதுக்கப்புறம் போகவே கூடாதுன்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன். நான் வந்து சொல்லியிருக்கேன், கண்டிப்பாக வந்து நீங்கள் இதுக்கு மேலே போகக்கூடாது. ஒரு வேளை எவ்வளோ காசு சேர்த்தாலும் பரவாயில்ல, இதுக்கு மேலே எதுவும் வாங்கிட்டு வராதீங்க. நகையெல்லாம் இருக்கிற காசை வச்சு நம்ம வந்து சின்னதாக கடை போடலாம். அப்படி காசு முடியலன்னா நம்ம வந்து லோன் ஆச்சு வாங்கலாம். லோன் வாங்கினா இன்ட்ரெஸ்ட்லாம் கஷ்டமாயிடுமே அப்படின்னு சொன்னால் நம்ம இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் யாரும் கொடுக்கவும் மாட்டாங்க. சரி என்ன பண்ணுறது, சரி பரவாயில்ல, எப்படி இருந்தாலும் நம்ம இருக்கிற காசு வந்து சேர்த்து வச்சு கொஞ்சம் லோனோ ஏதாவது பண்ணி கடையை ஆரம்பிச்சிடலாம், இதுக்கு மேலே போக மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா அவர் வந்து கடன் வாங்கினா நம்ம கட்ட முடியாதே, கஷ்டமாயிடும் அப்படின்னு சொல்லி பார்க்குறாரு. நான் வந்து இதுக்கு மேலே வெளியே இருந்தால் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா பசங்க இப்போ 5th படிச்சிட்டான், இங்கே 5th வரைக்கும் தான் ஸ்கூல் இருக்குது. 6th படிக்கணுன்னா வெளி ஸ்கூலில் போய் படிக்கணும். அப்போ வந்து வெளியூரில் கொஞ்சம் தூரமாக போயிட்டு வரும்போது நான் வீட்டிலேருந்து வெளியே போக மாட்டேன். ஹஸ்பண்ட் வந்து வெளியில் இருந்தாங்கன்னா பசங்களை எப்படி படிக்க வைக்க முடியும்? அதனால் கவர்மெண்ட் ஸ்கூலும் ஸ்டடீஸ் அந்த அளவுக்கு நல்லா இல்லை, கொஞ்சம் ப்ரைவேட்டில் படித்தா தான் நல்லாயிருக்கும். அதனால் ப்ரைவேட்னா கொஞ்சம் தூரமாக இருக்குது, போயிட்டு வரணும், ஹஸ்பண்ட் கூட்டிகிட்டு வர மாதிரி. அதனால் எல்லாத்தையும் யோசித்து கண்டிப்பாக ஒரு கடை போடணும். அது அமௌண்ட்டு சேர்ந்தாலும் சரி சேரலனாலும் சரி லோன் வாங்கியாச்சும் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். இதுதான் என்னோடய ஸ்டோரி, ஃபுல் அண்ட் ஃபுல் சொல்லிட்டேன். என்னோடய வரதட்சணை கதைகள். இப்போ என்னோட கம்பேர் பண்ணும்போது எங்கள் பெரிய நாத்தனார், பெரிய ஓரக்குத்தி, அவங்க வந்து ஒரு நகையெல்லாம் நிறைய கொடுக்க மாட்டாங்க. நான் ஜஸ்ட் வில்லேஜில் பற்றி சொல்கிறேன். பாத்திரங்கள், கட்டல், பீரோ அதெல்லாம் கொடுத்தாங்க. பித்தளை பாத்திரம், சில்வர் பாத்திரம் கொஞ்சம். அதுக்கப்புறமா வந்து அவங்களுக்கு வந்து 2 கம்மல், ஒரு பெரிய கம்மல் ஒரு சின்ன கம்மல், ஒரு பெரிய கொலுசு ஒரு சின்ன கொலுசு, 2 மோதிரம். கல்யாணத்துக்கு வந்து அவங்க கொடுக்குறது அதெல்லாம் சொல்லலை, சின்ன சின்ன மோதிரம்லாம் எல்லாம் கொடுப்பாங்க. மாப்பிள்ளைக்கு ஒரு செயின் போட்டிருந்தாங்க. ப்ளஸ் இவ்வளோ தான். அவங்களோட கல்யாணம் ஊர் ஃபுல்லாக சாப்பாடு கொடுக்குறதுக்கு 50,000 ரூபா கொடுத்துருந்தாங்க. 50,000 ரூபாயில் வந்து அவங்க சேர்த்து போட்டு செஞ்சுருக்கலாம். ஏன்னா அவங்க எங்கள் கல்யாணத்துக்கு முன்னாடியே ஒரு 3 வருஷம் முன்னாடி நடந்தது. அதனால் அந்த காசே சரியாக போயிருந்துருக்கலாம், இல்லைனா எனக்கு கொஞ்சம் சேர்த்துருக்கலாம், எனக்கு தெரியலை. அதுக்கப்புறமா இவ்வளோ தான் அவங்க வந்து கொண்டு வந்திருந்தாங்க. நான் இவ்வளோ நகை போட்டு அந்த டைமில் போட்டு வந்திருந்தாலுமே எனக்கு வந்து நான் நகை போட்டு வந்திருக்கேன்னு சொல்லி நான் என்றைக்குமே வந்து ஓவராக பண்ணதும் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப கம்மியான நகையாக இருந்தாலுமே அவங்களோட மனசுப்படி நான் போட்டிருக்கிறது அவங்கள கம்பேர் பண்ணும்போது அதிகம்னு அவங்க நினச்சாங்க. ஆனால் நான் அந்த மாதிரி என்றைக்குமே நினைக்கல. நான் வந்து எப்போவுமே நான் போட்டு வந்திருக்க நகையை பற்றி யாரையுமே பெரியவங்க சின்னவங்கன்னு கிடையாது. நம்ம ஒரு வீட்டுக்கு வாழ வந்திருக்கோன்னா வாழ்க்கை ஃபுல்லாக அந்த வீட்டில் வாழ போகிறோம். அதனால் மாமியார் மாமனார் வந்து கண்டிப்பாக ஒரு பொண்ணு நம்ம வீட்டுக்கு வாழ வராங்கன்னா அவங்க மகாலட்சுமியாக நினச்சி யாரை ஏற்றுக்கிறாங்களோ அந்த வீடு கண்டிப்பாக என்றைக்குமே நல்லாயிருக்குங்க. வரதட்சணை அதிகமாக கொண்டு வந்தால் தான் வந்து பொண்ணு நல்லா பார்த்துக்கணும்னு நினைக்கிறது ரொம்ப பெரிய தப்பு. அதை வந்து நான் ஜஸ்ட் வந்து சொல்லணும்னு நினைக்கிறேன், அதை சொல்கிறேன். யாரும் ஒரு வேளை நான் தப்பாக பேசியிருந்தால் மன்னிச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒடிசாவில் எங்கள் ஓரக்குத்தி இவ்வளோ கொண்டு வந்தாங்க. நாத்தனார் 2 பேர் வந்திருந்தாங்க, நேற்று நீங்கள் பார்த்துருப்பீங்க. நாத்தனார் வந்து சின்ன நாத்தனார் இப்போ வந்து டீச்சருக்காக அப்ளை பண்ணுறாங்க. அவங்களுமே அவ்வளோ நகை தான் போட்டு போயிருந்தாங்க. அவங்களுக்கு வந்து மாப்பிள்ளை வீட்டிலேருந்து பொண்ணுக்கு வந்து மங்கள் சூத்திரா பண்ணுவாங்க. வசதி இருக்கிறவங்க ஹாரம் பண்ணுவாங்க, அதாவது நெக்லஸ் பண்ணுவாங்க. மாப்பிள்ளைக்கு செயின் கொடுக்குறது. அதுக்கப்புறம் குழந்தை பிறந்த அப்புறம் குழந்தைக்கு ஒரு செயின் கொடுப்பாங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து நம்ம அடிக்கடி வந்து வரிசை வைக்கிறது, பொங்கல் தீபாவளி அதெல்லாம் கிடையாது. டைரெக்டாக வந்து ஒரு வருஷத்துக்கு மட்டும் பொண்ணு எத்தனை தடவை வீட்டுக்கு வந்தாலும் காட்டன் புடவையோ சேரீயோ எடுத்து கொடுக்கணும். காய்கறி, அவல், மிச்சர் அதெல்லாம் வந்து பிஸ்கெட் இதெல்லாம் வந்து வாங்கி கொடுக்குறது இதான் பண்ணுவாங்க. ஆனால் எப்போவுமே பண்ணணும். எங்கள் நாத்தனாருக்கு வந்து இப்போ கல்யாணம் ஆகி 16 வருஷம் ஆச்சு. அவங்க பையனுக்கே 16 வருஷம். இது வரைக்குமே அவங்க எப்போ வீட்டுக்கு வந்தாலும் அவங்களுக்கு வந்து காட்டன் புடவை, அவல், மிக்சர், பிஸ்கெட்டு, காய்கறிகள், ஸ்வீட்ஸு இது மாதிரி வந்து வாங்கி கொடுப்போம். கிட்டத்தட்ட ஒரு 2,000 ரூபா 3,000 ரூபா செலவாகும். 2,000 ரூபான்னு வச்சுக்கலாமே, 3,000 போகாது. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் சொல்கிறேன். அப்போல்லாம் கம்மியாக இருந்திருக்கலாம். வெஜிடபிள்ஸ் அது இதுன்னு சொல்லி வாங்கி கொடுப்பாங்க. இவ்வளோ தான் வந்து அவங்களுக்கு கொடுக்குறது. நகை நட்டுன்னு கொடுக்காம காலம் ஃபுல்லாக நம்ம வந்து அவங்கள பார்த்துக்கணுன்ற பட்சத்தில் இந்த மாதிரி கொடுப்பாங்க. வசதி இல்லாதவங்க இப்போ என்னோடய வீட்டில் நான் வந்து எங்கேயோ அம்மா வீட்டுக்கு நான் அந்தளவுக்கு போகிறதில்ல இல்லையா. சாவித்திரி, ரஜோ இதெல்லாம் வந்து எங்கள் நாத்தனாருக்கு நாங்கள் பண்ணுவோம். ஆனால் எனக்கு வந்து இதெல்லாம் வாங்கணுன்னா என் அம்மா எங்கள் கூட தானே இருக்காங்க, எனக்கு யார் வாங்கி கொடுப்பா? அதனால் என் ஹஸ்பண்டே எல்லாமே வாங்கி கொடுத்துருவாரு. சாவித்திரி, ரஜோ எல்லாமே வந்து அவரே வந்து காட்டன் புடவை என்னென்ன வேணுமோ எல்லாமே வாங்கிடுவார். எனக்கு பிடிச்ச மாதிரி வாங்கிக்கோன்னு சொல்லுவார். நான் மனசு கஷ்டப்படக்கூடாதுனால நீ வந்து மனசு கஷ்டப்படாத, அண்ணா தம்பியோ அப்பாவை வாங்கி கொடுக்குறது எல்லாமாவும் நான் உனக்கு இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வாங்கி கொடுப்பாரு. அம்மா வந்து அவங்கக்கிட்ட காசு இருந்தால் கொடுப்பாங்க, இல்லைன்னா வந்து ஹஸ்பண்டே வந்து வாங்கி கொடுப்பாரு. அதுக்கப்புறமா வந்து இப்போ ரீசெண்டாக
இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன் ஒடிஷாவில் கல்யாணம் எப்படி பண்ணாங்கன்னு சொல்லி. அதில் 2 கல்யாணம் இருக்குது. ஃபஸ்ட்டு கல்யாணத்தோட வரதட்சணை வந்து பொண்ணு வீட்டில் ஃப்ரிட்ஜு, டிவி, அதுக்கப்புறம் கட்டில், பீரோ, பாத்திரங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. மாப்பிள்ளைக்கு செயின் போட்டிருக்காங்க. பொண்ணுக்கு வந்து கம்மல் 2, கொலுசு 2, வேறு எதுவும் போடல. மாப்பிள்ளை வீட்டிலேருந்து பொண்ணுக்கு நெக்லஸ் போட்டிருக்காங்க. 2வதாக கல்யாணம் பண்ண வீட்டில் பொண்ணுக்கு செயின், ஃப்ரிட்ஜு, அதுக்கப்புறம் ஒரு நெக்லஸ்ஸு, மோதிரம், கொலுசு, கம்மல் இதெல்லாம் போட்டுட்டு ப்ளஸ் ஃப்ரிட்ஜு, டிவி, வாஷிங் மிஷின். அந்த பொண்ணு வந்து நல்லா படிச்சிருக்கா. அவங்க வீட்டில் கொஞ்சம் வசதி எல்லாத்தையும் கொடுத்துருக்காங்க. பொண்ணு வந்து அட்வொகேட். இப்போ அவளுக்கு வந்து இந்த நகையெல்லாம் வீட்டில் போட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. நல்ல நகை போட்டிருக்காங்க அவளுக்கு. 2 கம்மல், 2 ஐயா மாமனார் கூப்பிட்டாங்க, அதான் போயிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் வந்து 2வதாக கல்யாணம் பண்ணி பொண்ணு வந்து நல்லா படிச்சிருக்கா. அவங்க வீட்டில் கொஞ்சம் வசதி அப்படின்றதுனால அவளுக்கு டிவி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், கட்டில், பீரோ, பித்தளை பாத்திரம் கொஞ்சம், சில்வர் பாத்திரம் கொஞ்சம் இதெல்லாம் கொடுத்துட்டு பொண்ணுக்கு நெக்லஸ் ஒன்று போட்டிருக்காங்க அவங்களே அம்மா வீட்லேயே. அதுக்கப்புறம் கம்மல் 2, கொலுசு 2 அந்த மாதிரி, மோதிரம் ஒரு 2 இதெல்லாம் போட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. மாப்பிள்ளை வீட்டிலேருந்து பொண்ணுக்கு வந்து கொஞ்சம் பெரிய நெக்லஸ் போட்டிருக்காங்க. அவங்களும் ஒரு நெக்லஸ் போட்டாங்க. மாப்பிள்ளைக்கு வந்து ஒரு செயின், ஒரு மோதிரம் போட்டாங்க. இவ்வளோ தான் வந்து கொடுத்தாங்க. மேரேஜ்க்கு அப்புறமா அந்த பொண்ணு வந்து அட்வொகேட்டு. இப்போ வந்து படிச்சுட்டு இருந்தா மேரேஜ் டைமில். அதுக்கப்புறம் இப்போ அட்வொகேட் ஆகி வீட்டில் வந்து நல்லா நம்ம காசு கொண்டு வந்திருக்கோம், வசதி கொண்டு வந்திருக்கோன்னு கிடையாது. அவள் இப்போவுமே கூட அவங்க வீட்டில் வந்து மாமியார் மாமனாருக்கு கை கால் பிடிச்சி விடுறது, வயசு நல்லா சாப்பாடு செஞ்சு கொடுக்குறது எல்லாமே. அவங்க அந்த மரியாதையை வந்து காப்பாற்றிக்கிறது தாங்க மெயின். நீங்கள் பணம் கொண்டு வந்திருக்கீங்கன்னு உங்களுக்கு நிறைய மரியாதையும், பணம் கொண்டு வரலன்னு கம்மியாக மரியாதையும் கொடுத்தா மாமியார் மாமனாராக நீங்கள் இருக்கிறதுக்கும் நீங்கள் வந்து ஒரு பெரிய பதவியில் இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு இடத்துல நீங்கள் அவங்களோட அம்மா அப்பா ஸ்தானத்தில் நீங்கள் இருக்கும்போது வரதட்சணை வந்து நீங்கள் கொண்டு வந்தால் தான் நான் ஒன்று பார்ப்பேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் பொண்ணாக இருந்தால் நீங்கள் அந்த மாதிரி பார்ப்பீங்களா? அந்த ஒரு மைண்ட் செட் நீங்கள் மனசில் வச்சுக்கணும். கண்டிப்பாக வந்து காசு பணம் முக்கியமே இல்லைங்க, வரதட்சணையும் சரி. கண்டிப்பாக நீங்கள் காலம் ஃபுல்லாக உங்கள் வீட்டுக்கு வர பொண்ணை ஒரு மகாலட்சுமியாக நினச்சி அவள் கொண்டு வந்தாலும் சரி கொண்டு வரலனாலும் சரி ஒரு சம உரிமை கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக காலம் ஃபுல்லாக நீங்கள் வயசான அப்புறமாவும் உங்களை வந்து நல்லா அவங்க பார்த்துப்பாங்க. ஏன்னா அவங்களோட வாழ்க்கையே அம்மா வீட்டில் இருந்ததை விட மாமியார் வீட்டில் இருக்கிறது தான் ஜாஸ்தி. அவங்களோட வாழ்கிற காலம் அப்போ இருக்கும்போது உங்களுக்கு இப்போ இருக்கிற வயசு அப்போவும் இருக்காது, வயசு உங்களுக்கும் ஆகும். அதனால் கொஞ்சம் மாமியார் மாமனாரும் சரி கல்யாணம் பண்ணிட்டு வர பொண்ணுங்களை பத்திரமா வந்து பார்த்துக்கோங்க. வரதட்சணை காசு வந்து கேட்காதீங்க. ஏதோ என் மனசில் தோணுன்னு நான் சொன்னேன். இப்போ ரீசெண்டாக ஒரு நியூஸ் பார்த்தேன், அதனால் சொல்கிறேன். அதே மாதிரி வந்து கல்யாணம் பண்ணிட்டு வர பொண்ணுங்களும் சரி நீங்கள் நிறைய கொண்டு வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து ஒரு ஈகோ பார்க்காதீங்க. வீட்டில் பெரியவங்களுக்கு மரியாதை கொடுங்க. அதோட வந்து வீட்டில் இருக்கிற நாத்தனார், பெரியவங்க, ஓரக்குத்தி, அந்த மாதிரியெல்லாம் எல்லாருக்கும் மரியாதை கொடுங்க. அவங்களுக்கும் உங்களுக்கும் கம்பேர் பண்ணாதீங்க. நகை விஷயத்துலையும் சரி காசு விஷயத்துலையும் சரி. பெரியவங்க சின்னவங்க வயசு மரியாதை மட்டும் கொடுங்க. நீங்கள் வேலை செஞ்சாலும் வேலை செய்யலைனாலும் உங்களோட வீட்டில் இருக்கவங்கள உங்களால் முடிஞ்ச வரைக்கும் பார்த்துக்கோங்க. அதை தாங்க நான் சொல்லுவேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் சொல்லணும்னு நினச்ச வீடியோ. ஒடிஷாவில் வந்து வரதட்சணையாக அதிகமாக வந்து எதுவும் கொடுக்க மாட்டாங்க, இவ்வளோ தான் கொடுப்பாங்க கல்யாணத்துக்கு. நான் 2 விஷயம் சொன்னேன் இல்லைங்களா, அந்த மாதிரி. அதே மாதிரி பொண்ணு வீட்டில் வந்து வசதி இல்லை அப்படின்னா பொண்ணு வீட்டுக்கு கொஞ்சம் கல்யாணம் பண்ண வசதிக்கு சாப்பாடு போட ஊர் ஃபுல்லாக காசு இல்லை அப்படின்னா அவங்க வந்து மாப்பிள்ளை வீட்டாண்ட பொண்ணு கூட்டிகிட்டு வந்து கல்யாணம் பண்ணுவாங்க. அப்போ வந்து மாப்பிள்ளை வீட்டாண்ட மட்டுமே ரிசப்ஷன், அதாவது சாப்பாடு செஞ்சு ஊர் ஃபுல்லாக கொடுத்துட்டா போதும். அப்படி இல்லைன்னா பொண்ணு வீட்டில் வந்து கல்யாணம் பண்ணுவாங்க. ஒடிஷாவில் பொண்ணு வீட்டில் கல்யாணம் பண்ணாங்கன்னா அங்கே வந்து அவங்க ஊர் ஃபுல்லாக சாப்பாடு போட வேண்டியிருக்கும். அவங்களுக்கு வசதி இல்லைன்னா அவங்க வந்து கூட்டிகிட்டு வந்துடுவாங்க பொண்ணை, மாப்பிள்ளை வீட்டில் வந்து கல்யாணம் பண்ணிப்பாங்க. மாப்பிள்ளை வந்து அவங்க வீட்டுக்கு போகும்போது டிஜே எல்லாம் வச்சு மியூசிக்லாம் பண்ணி காரில் போயிட்டு கல்யாணம் பண்ணி பொண்ணு வீட்டிலேருந்து மாப்பிள்ளையை வந்து கூட்டிகிட்டு வந்துடுவாங்க பொண்ணை. இப்படி தான் பண்ணுவாங்க மேக்ஸிமம். வந்து இப்போ ரீசெண்டாக கல்யாணம் பண்ணால் நகை நெட்லாம் ரேட் ஜாஸ்தியாக இருக்குது இல்லைங்களா. இப்போ ரீசெண்டாக ஒரு கல்யாணத்தில் ஒரு 8 லட்ச ரூபா வந்து செலவாச்சு. நகை நெட்டு ப்ளஸ் வந்து பொருட்கள், மாப்பிள்ளைக்கு செலவு, வீட்டு செலவு, கல்யாணம், அந்த சாப்பாடு செலவு எல்லாம் சேர்த்து கொடுத்து முடித்து நான் சொன்ன அளவு பொருட்கள்லாம் கொடுத்து ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின் இல்லாமல் கட்டில், பீரோ, சில்வர் பாத்திரம், பித்தளை பாத்திரம், பொண்ணுக்கு வந்து கம்மல் 2 கொலுசு, மாப்பிள்ளைக்கு ஒரு செயின், ஒரு மோதிரம் போட்டு கல்யாணம் பண்ணி பொண்ணு வீட்டில் எல்லா ஊர் ஃபுல்லாக சாப்பாடு கொடுத்து மாப்பிள்ளை வீட்டில் ஊர் ஃபுல்லாக சாப்பாடு கொடுக்குறது, மாப்பிள்ளை வீட்டுக்கு காசு கொடுக்குறது எல்லாம் சேர்த்து ஒரு 8 லட்ச ரூபா வந்து இப்போ வந்து ரீசெண்டாக ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆச்சு, அவங்களுக்கு செலவாச்சுன்னு சொன்னாங்க. கொஞ்சம் கம்மியாகவும் இருக்கலாம், கொஞ்சம் அதிகமாகவும் இருக்கலாம், சொல்ல முடியாது.
நகையெல்லாம் சேர்த்து நான் சொல்கிறேன், நகை பாத்திரங்கள் பொருட்கள் எல்லாமே சேர்த்து 8 லட்ச ரூபா ஆயிருந்துச்சுன்னு சொன்னாங்க. மாப்பிள்ளை வீட்டில் வந்து பொண்ணுக்கு ஒரு நெக்லஸ் போட்டிருந்தாங்க, அவங்க 1 லட்ச ரூபா செலவு பண்ணியிருந்தாங்க. இவ்வளோதாங்க. அதோட மாப்பிள்ளை வீட்டில் சமையல் பண்ணி ஊர் ஃபுல்லாக சாப்பாடு கொடுத்ததுக்கு பொண்ணு வீட்டில் கொடுத்த அந்த 1 லட்ச ரூபா சேர்த்து 8 லட்சம் டு 7.5 லட்சத்துலேருந்து 8 லட்சம் வரைக்கும் ஆயிருக்கு. ஒடிஷாவில் கிராமத்தில் கல்யாணம் பண்ண இப்போ வந்து இந்த அளவுக்கு செலவாகுது. இது வந்து கொஞ்சம் கிராண்டாக பண்ணுறவங்க 8 லட்சம், இன்னுமே முடியாதவங்க ரொம்ப கம்மியாக தான் என்கிட்ட சுத்தமாக காசே இல்லை நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா, பொண்ணு வீட்டில் வந்து காசு இல்லைன்னா மாப்பிள்ளை வீட்டிலேருந்து 1 லட்ச ரூபா கொடுத்து ஊர் ஃபுல்லாக சாப்பாடு போட, நகையெல்லாம் பொண்ணுக்கு ஒரு கம்மல் அதெல்லாம் அவங்க வந்து ஒரு சின்ன சின்ன பொருள் பொண்ணுக்காக சேர்த்து வச்சுருக்கிறத மட்டும் கொடுத்து கல்யாணம் பண்ணாங்கன்னா ஒரு 7 லட்சத்துலேருந்து 5 லட்சத்துலேருந்து 7 லட்சத்துக்குள்ளே வந்து பொண்ணோட கல்யாணம் பண்ணிவிடுவாங்க. பொண்ணை வந்து வீட்டுக்கு வந்து அவ்வளோ சந்தோஷமாக வந்து பார்த்துப்பாங்க. நகை நட்டு வந்து போட்டுட்டு வந்திருக்காங்க அப்படின்றதுனால அந்த ஈகோ வந்து யாருக்கும் இருக்காது. ஒரு சில பொண்ணுங்களுக்கும் நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். ஒரு சிலர் வந்து கஷ்டப்படுற ஃபேமிலியிலேருந்து பெரிய ஒரு நல்ல வசதியான குடும்பத்துக்கு வந்த உடனே என்ன பண்ணுவாங்கன்னா, நல்ல நகை நட்டெல்லாம் வந்து போட்டு அப்புறமா அவங்களோட அந்த இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகிடும். பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கறதில்ல, அந்த மாதிரி எல்லாம் பண்ணாதீங்க. ஏன்னா நீங்களும் வந்து அவங்க உங்களை மதிக்கும்போது நீங்களும் அவங்கள மதிக்கணும். நான் யாரையுமே வந்து குறை சொல்லணும்னு சொல்லலைங்க. பெண்களுக்கும் சொல்கிறேன், பெற்றவங்களுக்கும் சொல்கிறேன். கண்டிப்பாக எல்லாரும் ஒரு தடவை வாழ்க்கையில் பிறந்திருக்கோம். சந்தோஷமாக எல்லாருக்கிட்டையும் நல்ல விதமாக வாழ்ந்துட்டு வாழ்க்கையை முடிச்சுட்டு போனோம்னா எல்லாருமே சந்தோஷமாக இருக்கலாம். சண்டை பிரச்சனை வரதட்சணை கொடுமை காசு இதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க. பட்டுன்னு நம்ம எந்த நேரத்தில் வந்து வாழ்க்கை வந்து ரொம்ப ஸ்மூத்தாக போயிடும். நீங்கள் அழகாக கொண்டு போனீங்கன்னா காசு பணம் ஒரு விஷயமே இல்லை. கண்டிப்பாக நான் ரொம்ப இதை சொல்லக்கூடிய அந்த அனுபவம் எனக்கு இருக்கா இல்லையான்னு தெரியலை. நான் சொல்லியிருக்கேன், ஒரு வேளை தப்பாக இருந்தால் என்னை எல்லோரும் மன்னிச்சுக்கோங்க. நான் என்னென்ன நகையெல்லாம் வச்சுட்டு இருந்தேன்னு சொல்லி காமிக்கிறேங்க. கல்யாணத்தில் இந்த நெக்லஸ், அதுக்கப்புறம் சின்ன செயின் வந்து பையன் போட்டுட்டு இருந்தான், பெரிய செயின் வந்து ஹஸ்பண்ட் போட்டுட்டு இருந்தார். நீளமாக இருக்கிற மங்கள் சூத்திரம் அந்த சரடு வந்து தாலி மாதிரி நான் போட்டுட்டு இருந்தேன். இந்த தாலி வந்து மேரேஜ்க்கு அப்புறமா ஹஸ்பண்ட் வந்து எனக்கு வாங்கி கொடுத்தது. அம்மா வந்து இந்த நெக்லஸும் ஒரு கம்மல் ஒன்று பெருசாகவும் இந்த செயின் குழந்தைக்கும் வாங்கி கொடுத்தாங்க. அப்போ ஹஸ்பண்டுக்கு வாங்கின செயினும் அம்மா வாங்கி கொடுத்தது தான். அப்புறமா ஹஸ்பண்ட் இந்த மோதிரம் போட்டிருந்தாரு. ஃபஸ்ட்டு வந்து பெரிய செயினாக வாங்கி கொடுத்துருந்தாங்க அம்மா. அதை சேஞ்ச் பண்ணிவிட்டு ரொம்ப பெருசாக இருக்குது, இவ்வளோ பெருசெல்லாம் எதுக்குன்னு சொல்லி அவர் சேஞ்ச் பண்ணி சின்னதாக வாங்கிக்கிட்டாரு. மீதி இருந்த காசில் இன்னும் கொஞ்சம் காசு போட்டு தான் எனக்கு அந்த சரடு வாங்கி கொடுத்தாரு. அதுக்கப்புறமா வந்து ஊருக்கு வந்த அப்புறமா இது வந்து பைக்கு, எங்களோட பைக்கு அப்பாச்சி இருக்கு இல்லையா, அதான் வாங்கியிருந்தோம். ஹஸ்பண்ட் வந்து சேல்ஸ் பண்ணிட்டாரு. அவருக்கு பிடிச்ச பைக்கே அவர் சேல்ஸ் பண்ணும்போது நகையெல்லாம் எங்கேன்னு சொல்லி நானும் வந்து அப்போ நகையை வந்து சேல் பண்ணியிருந்தேன். எதுக்காகன்னு சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமா வந்து வீடு கட்டின அப்புறமா வீடு நிறைய வீடியோஸில் நான் காமிச்சிருக்கேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. இன்னொரு நாளைக்கு வீடு வேலையெல்லாம் ஃபுல்லாக ஃபினிஷிங் ஆன அப்புறமா நான் கண்டிப்பாக வந்து ஒரு நாள் ஃபுல்லாக வந்து வீடு சுற்றி காமிக்கிறேன். என் ஹஸ்பண்ட் வந்து அப்புறமா கொஞ்சம் வேலையெல்லாம் வீட்டு வேலையை முடிச்சுட்டு நகையெல்லாம் சேல்ஸ் பண்ண அப்புறமா நான் வந்து கொஞ்ச நாள் எந்த நகையும் வச்சிடல. அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்த நகையை மட்டும்தான் இப்போ போட்டிருக்கேன். என்னோடய கோல்டு கலெக்ஷன்லாம் காட்ட சொல்லி ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேட்பாங்க. நான் வந்து அவங்களுக்காகவும் இதை நியூஸை சொல்லிக்கிறேன். கண்டிப்பாக வந்து நான் இப்போதைக்கு வச்சுருக்க நகை நான் வீடியோஸில் நான் போட்டிருக்க நகைகள் தான் மட்டும்தான். எக்ஸ்ட்ராவாக வந்து நான் வேறு எந்த நகையும் வச்சுக்கல. இதுக்கப்புறம் பார்க்கலாம். கடவுள் நல்ல வழி காமிச்சாங்கன்னா கண்டிப்பாக என் ஹஸ்பண்ட் வந்து எனக்கு இன்னும் நகையை வாங்கி கொடுப்பாரு. நான் வந்து பார்க்குறேன். நகை தான் வந்து மெயினாக நான் எப்போவுமே வந்து நினச்சது இல்லைங்க. சந்தோஷமாக வாழணும், அதுக்காக தான் ஹஸ்பண்ட் வந்து ஊரில் வந்து வீடு கட்டி பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு சொல்லி நினைக்கிறேன். அதனால தான் நான் சொல்லியிருக்கேன் ஹஸ்பண்ட் கிட்டே. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹெல்த்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாக பத்திரமா வருங்க. நன்றி, வணக்கம்.